ஸோ நிறையா காமெடி ஷோஸ் நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. ம். பட் ரொம்ப ஒஸ்ட்டான இல்லன்னா நீங்க வந்து ஹேண்டில் கண்டிப்பா இங்க நாங்கலாம் சிரிச்சிருவோம் பாரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த ஆடியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்ல முக்காவாசி டிக்கெட்டட் ஷோலாம் அந்த மாரி இருக்க மாட்டாங்க. அதாவது நாங்க ஓகே. டிக்கெட் வித்து போற ஷோலாம் அந்த மாரி இருக்க மாட்டாங்க. கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ்ல கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் கண்டிப்பா அந்த மாரி நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க என்னன்னா எப்படி இருக்கும்னா, யூசுவலா கார்ப்பரேட்ல வந்து எல்லா பிரசன்டேஷனு இதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஸ்லாட் குடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து உச்சக்கட்ட டயர்ட்னஸ்ல இருப்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ அப்போ போய் நம்ம வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவோம். "ஏய் இருக்கிற பிரச்சனை முடிச்சா நான் போய் சாப்பிட்டு தூங்குவேன்டான்ற" நெலைமையில இருப்பாங்க அவங்க. ஓகே. லைக் இமேஜின் ஒரு காலைல ஒரு 10 மணிக்கு அவங்களுக்கு வந்து அந்த டே ஆரம்பிச்சிருக்கும். 7, 8 மணி வரைக்கும் ஸ்பீச் ம், அது ம். இதுன்னு அவங்கள போட்டு அடிச்சு நவுத்திருப்பாங்க. ஓகே. 7:30, 8 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஸ்லாட் குடுப்பாங்க. ஆ. அப்போ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எண்ட் ஆஃப் டே வந்துட்ட மாரி தானே. ஸோ அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் டின்னர் தான் இருக்கும். அந்த கேப்ல தான் எங்களுக்கு குடுப்பாங்க. பசிக்குதா, சாப்பாடு ஆ குடுங்கடா. ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் கேப்ல எல்லா அவார்ட்ஸ் செரமனியும் அவங்க ம், ம். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா ஸ்லாட் குடுக்கும்போது அவங்க செம்ம டயர்ட்ல இருப்பாங்க. அவங்க அடுத்து சாப்பிட்டு தூங்குறான் அவ்வளோதான் கிளம்பிடணுன்ற இதுல அவங்கள உட்கார வச்சு கேட்க வைக்கும்போது அவங்க ரொம்ப கடுப்பாவாங்க. ஓகே. அவங்க என்னன்னா, "நீ சிரிக்கவே இல்ல. எனக்கு சிரிக்க தெம்பு இல்ல. என்ன உட்டுரு." அந்த மாதிரி ஆயிடுவாங்க. "எனக்கு இதுக்கு மேல நீ பேசுறது கேட்க கூட எனக்கு தெம்பு இல்ல. என்ன விடு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன்." அந்த மாரி அவங்க இருப்பாங்க.